அந்த காலத்துல அரசவை கவிஞர்கள்லாம் இருப்பாங்களாம். அவங்க கண்ண மூடின்னு கவிதை சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்களாம். அரசர் என்ன பண்ணுவாராம், அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு ஆளை விட்டு அவர் எழுதிண்டே வருவாராம். இவர் கண்ண மூடின்னு கவிதை சொல்ல சொல்ல எழுதிண்டே வருவாராம். ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நிறைய எழுதுறவங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேசிட்டே இருந்தா நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்றதுக்கு மிஷின் இருக்குமா அப்படின்னு நல்லா இருக்கும். நிறைய கதைகள் எழுதுறவங்களுக்கு கூட இது சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தபோது ஏன் இருக்காது? இப்பதான் சாட் ஜிபிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாமோ வந்துருது. இந்த காலத்துல முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் தேடி பார்க்கலான்னு தேடின போது நிறைய வழிகள் இருந்தது. எதுவுமே செலவழிக்காம புதுசா எதுவும் எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். இருக்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சுட்டே யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே வரும் நீங்க சொல்றத. அது முடிச்ச உடனே நீங்க அதை ஒரு டாக்குமெண்ட்டா எடுத்து வச்சுக்கலாம். இல்ல மெயில்ல அனுப்பலாம். என்ன வேணா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு யோசனை பண்ணி பார்த்தபோது, இந்த வழி எனக்கு ரொம்ப சுலபமா பட்டது. எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஷேர் பண்றேன். கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு கூகுள் டாக்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் blank டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. blank டாக்குமெண்ட் எடுத்தால் அன்டைட்டில் டாக்குமெண்ட்னு வரும். இதில் போயிட்டு டூல்ஸ்ன்னு இருக்குது. டூல்ஸில் போனால் இங்கே இருக்குது வாய்ஸ் டைப்பிங்னு இருக்குது. இதில் நீங்கள் போனீங்கன்னாக்க என்ன வேணால் இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம். சப்போஸிங் நான் தமிழ், இப்போ இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா, நான் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். என்ன பண்ண இப்போ ஃபஸ்ட்டு இந்த மைக் ஃபோன் இருக்கு இல்லையா, கிளிக் டு ஸ்பீக்னு போட்டிருக்கு. இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் குட். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மைக்கை கிளிக் பண்ணுங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்கள் பேசினதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். தமிழில் தான் பேசணும், பெரிய கட்டுரை எழுதணும் அப்படின்னாக்க இங்கே போய் லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்க. தமிழ், இந்தியான்னு இங்கே இருக்கும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்குது. இதில் தமிழ், இந்தியான்னு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அதை மைக்கை கிளிக் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிங்க. மறுபடியும் மைக் கிளிக் பண்ண மட்டும் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களோ அதோட டெக்ஸ்ட் எல்லாம் இங்கே வந்துடும். வணக்கம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எனக்கு ரொம்ப நாளாக தமிழில் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று ஆசை. அது இன்றுதான் நிறைவேறப் போகிறது. நான் பேப்பர், பேனா எதுவும் எடுக்காமலேயே வெறும் என் எண்ணத்தை மட்டும் பேசிக்கொண்டிருந்தாலேயே அது இப்படி ஒரு கட்டுரையாக வெளிவருவது மிக்க சந்தோஷத்தை கொடுக்கிறது. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான். நீங்கள் பேசி முடித்த உடனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்க அப்படியே கேப்சர் ஆகிடும். இதை நீங்கள் உங்களுக்கு இதை கூகுள் டாக்கில் இதுவாகும், சேவ் ஆகும். சப்போஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது, ஒரு பேர் கொடுக்கலாம். நீங்கள் பேர் என்ன கொடுக்கலாம்? நீங்கள் இந்த வாய்ஸ் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்த வாட்டி வரும்போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்து, சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இதோ இருக்குது வாய்ஸ் டெக்ஸ்ட்னு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னாக்க நீங்கள் பண்ணது அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ஒரு மெயிலில் அடிக்கணும் அப்படின்னாக்க இதை செலக்ட் பண்ணுங்க. அப்படியே செலக்ட் பண்ணுங்க. அதாவது மவுஸை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இங்கே போயிட்டு ரைட் கிளிக், காப்பி. அவ்வளோதான். இப்போ அடுத்த போல் வேறு எதுலையாவது நம்ம பேஸ்ட் பண்ணணும், வேறு மெயிலில் போய் பேஸ்ட் பண்ணணுன்னாக்க நீங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி அதில் Ctrl+V போட்டால் பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். எப்படி நம்ம பேசினாலேயே அதை ஒரு கட்டுரையாக எழுத முடியும், இன்னொரு டாக்குமெண்ட்டில் எழுத முடியுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது போல் நிறைய மெத்தட் இருக்குது. எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப சுலபமாக இதனால என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டானாக்கா, பக்கம் பக்கமாக எழுதின்னு இருக்க வேணாம் உட்காந்துட்டு. நம்பர் 1. நம்பர் 2, இல்லை கம்ப்யூட்டர்னா உட்காந்து அடிக்க போகிறேன், டாக்குமெண்ட் அடிக்க போகிறேன், இமெயில் அடிக்க போகிறேன்னாக்க ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்க வேணாம். உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், இல்லை கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும், அதெல்லாம் இருக்கும். கண்ணை மூடின்னு பக்கத்தில் உட்காந்து ஈஸ்ட் சேர்லையோ இல்லை சேர்லையோ உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே போகலாம். அது பாட்டுக்கு நீங்கள் பேசுறதை கேப்சர் பண்ணிட்டே வரும். இமெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், இல்லை கதை கட்டுரைகளை எழுதுறீங்க, இல்லை பிளாக் எழுதுறீங்கன்னாக்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்பு ரொம்ப வருத்திக்காம
கண்ணை மூடிண்டு நீங்க பாட்டுக்கு யோசனை பண்ணி பேசிட்டே இருந்தா நீங்க பேசுறது அத்தனையும் ஒரு டெக்ஸ்டா கேப்சர் பண்ணும். அதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்க. எந்த லாங்குவேஜ்ல வேணா பேசலாம். நிறைய லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு சௌகரியம் இருந்தா என்ஜாய் பண்ணுங்க.